ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து வெஜிடபிள் சாதம் தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், குக்கர் வச்சாச்சு, எண்ணெய் காய வச்சாச்சு. இதில் 4 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம் போட்டு பொரிய விட்டுருக்கேங்க. இதோட வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வந்திருக்கேங்க. அது இதோட சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை வந்து சேர்த்துடலாங்க. இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து வெந்துருச்சுங்க. இதோட கொஞ்சம் மீன் மேக்கர் வந்து அலசி நான் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான இங்கே பாருங்கள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இதோட இப்போ மசாலா எல்லாமே வெந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1.25 டம்ளர் தண்ணி வந்து நான் இதில் வந்து சேர்த்துருக்கேங்க. தண்ணி கொதிக்கட்டும், நம்ம அரிசி களைஞ்சி போட்டுடலாங்க. இப்போ இதோட நம்ம வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி, பாஸ்மதி ரைஸ் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரிசி போட்டு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசி இது வெந்துக்கிட்டு இருக்குது, இது வேகட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சுட்ருக்கேன் சாப்பாடுக்கு. பாருங்கள், இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அங்கிட்டு சாதம் வந்து வெந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் வந்து மூடி போட்டு விசில் வச்சிடலாங்க. ஆனால் விசில் விட தேவையில்லைங்க, அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படி தம்மு மாதிரி விட்டுலாங்க. சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து விசில் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். தண்ணிலாம் இதாகிடுச்சுங்க, தம்மு. இது பாருங்கள், இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.